திருமலை திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஒருமுறை 3 நாட்கள் பவித்திர உற்சவம் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பவித்திர உற்சவமானது துவங்கியுள்ளது. உற்சவத்தின் முதல் நாளில் கோவிலில் உள்ள கல்யாண உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு பால், தயிர், வெண்ணெய், தேன் ஆகியவை உள்ளிட்ட பல்வேறு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து கோயில் அர்ச்சகர்கள் ஆகம விதிமுறைகளின்படி பவித்ர பிரதிஷ்டை செய்தனர். உற்சவத்தின் 2ஆம் நாளில் பவித்ரா ஆவாகனமும் மறுநாள் பவித்ர பூர்ணாகுதி ஆகியவையும் நடைபெற உள்ளன. ఏడుకుండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా, ఆపద మొక్కులవాడ అనాథ రక్షక గోవిందా గోవిందా. శ్రీనివాస గోవిందా, శ్రీ వెంకటేశ గోవిందా, భక్తవత్సల గోవిందా, భాగవత ప్రియ గోవిందా, నిత్య నిర్మల గోవిందా, నీలమేఘ శ్యామ గోవిందా, పురాణ పురుష గోవిందా, పుండరీకాక్ష గోవిందా, గోవిందా హరి గోవిందా, గోకుల నందన గోవిందా, గోవిందా హరి గోవిందా, గోకుల నందన గోవిందా. నందనందన గోవిందా నవనీత చోర గోవిందా, పశుపాలక శ్రీ గోవిందా పాప విమోచన గోవిందా, దుష్ట సంహార గోవిందా దురిత నివారణ గోవిందా, శిష్ట పరిపాలక గోవిందా கஷ்ட நிவாரண గోవిందా. தென் தமிழகத்தின் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 9வது நாளில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீ கோமதியம்மன் சர்வ அலங்காரத்தோடு திருத்தேருக்கு எழுந்தருள தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேரானது நகர்வலம் வர திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மணக்கால் அருள்மிகு செல்லம்மா காளியம்மன் கோயில் காளிக்கட்டு திருவிழா காப்பு கட்டுதல் துர்க்கையம்மன் வழிபாட்டோடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற காளிக்கட்டு திருவிழாவை முன்னிட்டு காளியம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் அம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தோடு நடனமாடியவாறே முக்கிய வீதிகளில் வலம் வந்தருள ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள கீழராமநதி ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக பெண்கள் தாங்கள் விரதமிருந்து வளர்த்து வந்த முளைப்பாரிகளை சுற்றி கும்மி கொட்டியும் கோலாட்டமாடியும் சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின்னர் முளைப்பாரிகளை சுமந்தபடி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து எல்லைச்சாமி கோவிலை அடைந்து அங்குள்ள குண்டாற்றில் முளைப்பாரிகள் கரைக்கப்பட்டன.
செங்கற்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த சிறுதாபூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலாட்டம்மன் மற்றும் ஸ்ரீ தண்டுமாரியம்மன் கோயிலில் கூழ்வார்த்தல் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் உற்சவர் அம்மன் விசேஷ அலங்காரத்தில் காட்சியருள சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் சன்னதி முன்பாக அமைக்கப்பட்டிருந்த அக்னியில் பக்தர்கள் இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காலாப்பூரில் உள்ள ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வியம்மன் கோவிலில் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நேர்த்திக் கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெடால் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பச்சையம்மன் கோயிலில் ஆடி தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோயிலில் அருள்பாலிக்கும் தெய்வங்களுக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தீ மிதித்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன் பட்டினம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோயிலில் ஆடி கொடை விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கும்பத்தை அம்மன் முன்பாக வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கரகம் கோயிலில் இருந்து புறப்பாடாகி குலசேகரன் பட்டினத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வர ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கடலூரில் கிருஷ்ணர் பொம்மை சிலைகள் தயாரிக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளது. நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா வரும் 14ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் கோயில்கள் வீடுகளில் கிருஷ்ணர் பொம்மை சிலைகளை வைத்து வழிபடுவது வழக்கம். இதனையொட்டி கடலூரை அடுத்த உண்ணாமலை செட்டிச்சாவடியில் உள்ள பொம்மை சிலை தயாரிக்கும் இடத்தில் கிருஷ்ணர் பொம்மைகள் மற்றும் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அடுத்த கீழ் அரசம்பட்டு கிராமத்தில் நாகநதி ஆற்றின் கரையோரம் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் பச்சையம்மனுக்கு பல்வேறு பூஜை பொருட்களில் அபிஷேகம் செய்து வளையல் மற்றும் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கரகம் முக்கிய வீதிகளில் வலம் வர திரளானோர் தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு பிடாரி ஸ்ரீ சேற்றுக்கால் செல்லியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 3வது செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு அம்மனுக்கு சந்தன காப்பிட்டு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் சன்னதி முன்பாக பொங்கலிட்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.